தீர்ப்பு கொடுத்துட்டாரு. இல்லைங்க இல்லைங்க, அந்த தர்காவை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டான், லெட்டர் கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு தர்கா கமிட்டி சொல்லிடுச்சு, நிர்வாக கமிட்டி. அப்ப தமிழக அரசுக்கு என்ன பிரச்சனை, அறநிலையத்துறைக்கு என்ன பிரச்சனை? கோவில் நிர்வாகம்ங்கிறதே யாரு, அறநிலையத்துறை. வேற என்ன, வேற யார் இருக்காங்க? நான் சொல்றது குறைந்தபட்சம் 10-15 லட்சத்துல ஆரம்பிச்சு ஒரு கோயிலுக்கு 2.5 கோடி 3 கோடி அந்த அளவுக்கு சுமார் 45 கோயிலுக்கு பண்ணியிருக்கேன். ஆசிரியர்கள் வந்து பயிற்சி அந்த டெஸ்ட் எது சொல்றாங்களே, அதுல 85,000 பேர் தமிழ்ல ஃபெயில். நீங்க புது விளக்கம் கொடுக்குறாங்க சார். தமிழ் தெரிந்தவர்கள் மட்டும்தான் இந்த வேலைகளை வாங்கணுங்கிறதுக்காக வைக்கப்பட்ட எக்ஸாம் அப்படின்றாங்க. என்னன்னால் அப்போ நீங்க இந்த தமிழை நாங்கள் தான் வாழ வைக்கிறோம், அப்ப அது பொய்யா கோபால் அப்படின்ற இந்த தர்கா கமிட்டிலேயே அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேல்முறையீடு தமிழ்நாடு அரசு ஏன் பண்ணது? கோவில் திருடர்களின் கூடாரமாக ஆகிவிட்டதா வசனம் எழுதுனது, அது வந்து ஆகிவிடக் கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அதை கூடாரமா ஆக்குனது. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி சுந்தரராமன் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. உற்சாகமா இருக்கீங்க சார், பார்த்தாலே தெரியுது. என்ன உற்சாகத்தை சொல்லுங்க. மழை நின்றுச்சு, அது வரைக்கும் பெரிய உற்சாகம் தான். ஏன்னா ரோட்ல நடக்க முடியுது. இல்லைன்னா ரோட்ல வந்து எங்க பள்ளம் எதுன்னு ஒன்றும் தெரியாத ஒரு சூழ்நிலையில அட்லீஸ்ட் இப்போ பள்ளம் கண்ணுக்கு தெரியுது, அதுவே உற்சாகம் தான். தமிழ்நாட்டில் எப்படி நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாருங்க. உயிரோட போயிருவேண்டா. ஆமா, உயிர் பழைச்சதே பெருசு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, சொல்லுங்க. திருப்பரங்குன்றம் இஷ்யூ சார். திருப்பரங்குன்றம் இஷ்யூல என்ன நடக்குது, யார் செய்தது சரி, நீதிமன்றம், நீதியரசர் மேல இம்ப்ரீச்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. ஆனா இது மனுதாரர் யாரு, வாதி யாரு, பிரதிவாதி யாரு அப்படிங்கறது இங்க கிளாரிட்டியே இல்லாம இருக்கு சார். தமிழக அரசா, இந்து சமய அறநிலையத்துறையா, கோவில் நிர்வாகமா, இல்ல எல்லாமேவா, இல்ல அமைச்சரா? இல்ல, சிம்பிள். சிறுபான்மையினர் ஓட்டு வாங்குறதாக நினைச்சுக்கிட்டு, அவங்கள மனசை சந்தோஷப்படுறதாக நினைச்சுக்கிட்டு திமுக அரசு செய்த மிகப்பெரிய பிளண்டர் இது. ஐயா, அவன் வந்து தீபத்தூண்னு ஒரு தூண் இருக்கு, அது இல்லாம இங்க வந்து மோட்சத்தூண்னு ஒரு தூண் இருக்கு. இந்த மோட்சத்தூண்ங்கிறது அந்த ஏரியால யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா தூண்ல, அந்த காலத்துல கோயில் எல்லாமே பாத்தீங்கன்னா, நேற்று ஒரு பேட்டியில நானே பேசினேன் சார். எங்களுடைய இன்னொரு மோட்ச தீபத்துக்காரங்க சிவன் கோயில்ல போய் தான் அந்த மோட்ச தீபம் ஏற்றுவாங்க. அது ஏத்துனா தீட்டு கழிஞ்சது, எந்த கோயிலுக்கு வேணா போலாம். இது ஒரு மேட்ரு எனக்கு நல்லா தெரியும். இன்னும் இறந்த வீட்டுல நானே சடங்குகளை ஒரு 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 கிராமத்துல ஒரு கோயில் இருக்குன்னு வைங்க. அந்த கிராமத்துல யாரோ இறந்து போயிட்டாங்க, அந்த கோயிலுடைய விசினிட்டியில, அதை சுற்றி உள்ள, அதாவது கோபுரத்தை கணக்கு பண்ணி ஒரு கணக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த உடலையை வந்து எடுத்துட்டு போற வரைக்கும், இடுகாட்டிற்கோ சுடுகாட்டிற்கோ வந்து எடுத்துட்டு போற வரைக்கும் கோயில் சன்னதி மூடி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த புனித நீர் தெளித்து அதுக்காக சில பாரம்பரிய முறைகள் தரப்பாங்க. இத மோட்ச தீபம்ன்றது ஏத்துறது இன்னொன்னு என்னன்னா, அதோடைய நீங்க சொல்ற அதே இது என்னன்னா, அது ஏத்தும் போதே அப்ப இந்த ஏரியால ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படிங்கிறது அறிவிப்பு, நோட்டிபிகேஷன். நம்மளுடைய இந்து இதுவே எல்லாமே வந்து ஒரு சோசியல் சயின்ஸ் வந்து சேர்ந்ததுதான் இருக்கும். கோபுர கலசத்துக்கு மேல 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏன் வந்து கும்பாபிஷேகம் பண்றாங்க, குடும்பம் முளைக்காது. அதுக்கப்புறம் அது நவதானியம் வச்சிருக்கா, அந்த நவதானியம் 12 வருஷத்துல எஃபெக்ட் போயிடும். சரி, அது இருந்தா என்ன, மேல இருந்து மின்னல் வந்துச்சுன்னா அது வாங்கி இடிதாங்கிய வாங்கி அது தரையில பாஸ் பண்ணுது. ஆனாலும் கோயிலோட உயரமா கட்டடம் கட்டக்கூடாதுன்னு அப்போ வச்சிருந்தாங்க, இப்ப கட்டுறாங்க, அது வேற விஷயம். பட் ஒரிஜினல். ஸோ இந்த மாதிரி இதுல தீபத்தூண்கிறது தீபம் ஏத்துறதுக்காக தான் இருக்கு. அது தீபத்தூணே இல்ல, எல்லை கல்லு ஆங்கிலேயர்கள் வச்சது, எல்லா மலைகள்லயும் இருக்கு. இந்த வரலைங்க, எல்லை கல்லுங்கிறது இவ்வளவு வருஷத்துக்கு மேல இருக்கிறதா எந்த இடத்துலயும் வரலாற்றுல எந்த ஆவணங்களோ ஆதாரங்களோ இல்லை. எல்லைக்கல் என்பது இப்படி இருக்கும், அது வந்து சுமார் 1.5 அடி இருக்கும், அதான் பட்டையா இருக்கும். ஒரு 1.5 அடி தரையிலிருந்து 1.5 அடி, உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு 6 அடி பதிச்சிருக்கலாம். எல்லைகள் இவ்வளவு பெருசெல்லாம் வந்து எங்கேயும் கிடையாது. என்ன ஊத்துற மாதிரியான குழி மேல வெளியே வருவதற்கான அமைப்பு எதுக்கு இல்ல. இது வந்து இவங்க சொல்ற கதை தான். பிரிட்டிஷ்காரன் இருக்கும்போது அந்த நிறுத்திட்டான், கரெக்ட். பிரிட்டிஷ்காரன் நீ ஒன்னா, அவன் வெள்ளைக்காரன் நீ கொள்ளக்காரனா, அப்படின்னா நீங்க 2 பேரும் ஒன்னா.
அப்போ அவனே பரவாயில்லன்ற ஒரு சில இடங்கள்ல வந்து விட்டு கொடுத்து அவனும் போயிருக்கான். எல்லா இடத்துலையும் நிறைய இடங்கள்ல அவங்களும் வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. சில இடங்கள்ல விட்டு கொடுத்து போயிருக்கான். எத்தனையோ வெள்ளக்காரன் வந்து அம்பாளுக்கெல்லாம் வந்து நகை பண்ணி போட்டதெல்லாம் வரலாற்றில் இருக்கு. அப்போ அவங்கள விட மோசமா? ரைட்டு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா தீபத்தூண்ல ஏற்றலான்னு சொல்லிட்டாங்க. 1ஆம் தேதி ஆர்டர் போட்டாச்சு. அது ஏன் வந்து நீங்கள் ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? ஒன்று. 3 தடவை அவரே போய் வந்து நீதியரசரே நேரம் போய் அங்கே பார்த்து ஒரு கால் தர்காவுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருமானு பார்த்தா தர்காலேருந்து ஒரு 60-65 மீட்டர் தள்ளி தான் ஆகம விதிப்படி செயல்படக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அந்த கோவில் நிர்வாகம் எங்களுடைய வழக்கத்தை மாற்ற மாட்டோம், எங்களுடைய வழக்கத்தை மாற்ற சொல்லி நீதிபதி உத்தரவு போறதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது தெளிவா சொல்றாங்க சார். ஏங்க, இந்து அறநிலையத்துறை என்பது கோவிலில் நடைபெறும் பூஜா வழியா இதுல வந்து வெறும் சட்டம் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் இருக்கு, ஒரு டிசிஷன் இல்லை பல டிசிஷன்ஸ் இருக்கு. என்ன சொல்லுது? அறநிலையத்துடைய வேலை கோயிலை பராமரிப்பது அல்ல. ஓகே, கோவில் நிர்வாகம் இல்ல. ஒரு நிமிஷம். கோவிலின் நிதி கணக்கு வழக்குகளை தணிக்கை செய்வது மட்டும்தான் அவங்களுடையது. கோயிலுடைய பூஜா முறைகளில் தலையிடுவது அவர்களுடைய இது இல்லை. நான் வந்து தமிழ்நாட்டில் 45 கோயிலுக்கு வந்து தான தர்மம் பண்ணியிருக்கேன். தான தர்மம் பண்ணேன்னா ஏதோ 5000 ரூபா 10,000 ரூபா சொல்லலை. நான் சொல்றது குறைந்தபட்சம் 10-15 லட்சத்துல ஆரம்பிச்சு ஒரு கோயிலுக்கு 2.5 கோடி 3 கோடி அந்த அளவுக்கு சுமார் 45 கோயிலுக்கு பண்ணியிருக்கேன். ஒரு பீரியடு நான் இந்தோனேஷியாவில் இருக்கும்போது. எதுக்காக சொல்றேன்னா, இந்த ஆகம முறைகள்லாம் ஒரு இடத்துல மண்டபம் கட்டணும்னு சொன்னா சார் ஆகமம் இதுல கமிட்டியில ஒப்புளியப்பனுக்கு ஒப்புளியப்பன் கொடுத்த 4 கிலோ தங்கம் வந்து 1.5 கோடி அப்போதைய மதிப்புல அன்று இன்னைக்கு 5 கோடி மதிப்பு. அது கேட்டா நம்ம பிளேட்டா வச்சிருக்கோம். எதுக்கு வச்சிருக்கீங்கன்னா வச்சிருக்கோம், என்ன பண்ண போறீங்க தெரியல. அவரை கேட்கணும், இவரை கேட்கணும், ஏசியை கேட்டால் ஜேசியை கேட்கணும், ஜேசியை கேட்டால் கமிஷனரை கேட்கணும். கமிஷனர் அப்ரூவல் வாங்கி தான் நாங்கள் வந்து செப்பில் மாற்றிருக்கோம். சரி, எதுக்கு மாற்றினீங்க? தங்கத்தில் பிளேட் பண்ணி கொடுத்து அது போட்டு இதில் கல்வெட்டு வேற போட்டிருக்கோம். தங்கத்தை விட உயர்வான உலோகமான செப்புல மாத்திட்டாங்க சார். செப்புல மாத்திட்டாங்க. அதுக்கு ஒரு டோனட்டை அறநிலையத்துறை செலவில், அதுக்கு ஒரு டோனட்டை. இதெல்லாம் இப்படிதான் நடக்குது. ஆமா. ஸோ அறநிலையத்துறையில வந்து என்ன நடக்குதுன்றது நம்ம நேரடியாவே தெரியும். நான் வந்து கூட பேசியிருக்கேன். ஒரு மிகப்பெரிய மருத்துவம். நீங்க கொடிக்கம்பத்துக்கு தங்க தகடு கொடுத்தீங்க, அது அதுல சாத்தியே இருக்குமா இல்ல விசேஷ நாட்கள் பர்மனண்டா அதுலயே தான் தங்கம் தான் அப்படியேதான் இருக்கும்? பிளேட்டிங் சொன்னே எடுத்துருவாங்களே சார். இது ஐயப்பன் கோயில காணாம போன மாதிரி அது சொரண்டனாலே வந்துருமே. ஒரு கிராம் வந்தாலே போதுமே, 10,000 ஆச்சு. அது கேரளாக்காரங்க விஷயம் தெரியாத ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டுறதுங்க. நாங்க திராவிடம் ஒட்டுமொத்தமா அந்த பிளேட்டை வந்து அந்த கொடிமரம் உளுத்து போச்சுன்னு சொல்லி அடுத்த வேற ஒரு கொடிமரம் கொண்டு வந்து வைக்கும் போது இந்த பிளேட்டிங் ஆட்டோமேட்டிக்கா பிளேட்டிங் ஒரு மேல அரைந்த தகடு அரைந்த தகடு அந்த தகடை வந்து அதை எடுத்து திருப்பி அதை போடல, அதுக்கு பதில் செப்பு போட்டாங்க. எதுக்கு? இப்போ இந்த பிளேட் என்ன பண்ண போறீங்கன்னா, எங்களுக்கு ஒன்றும் இன்ஸ்ட்ரக்ஷன் வரலைங்க, அதனால வச்சிருக்கோம். சரி, ரைட்டு. அது எவ்வளோ வெயிட் இருக்கு? நான் 4 கிலோ தங்கம் கட்டியா ஜிஆர்டியில் ஒரு கிலோ பாரு நானும் என்னுடைய மனைவியும் போய் 24 கேரட்ல வாங்கி கொண்டு போய் நேரம் கொண்டு போய் கொடுத்து ரசீது போட்டோம். அப்போ இப்போ அந்த பிளேட்டிங் சரி, அந்த பிளேட்டிங் பண்ணும்போது ஏதோ சொல்லுவாங்க சேதாரம். அதை தவிர 30 லட்சம் ரூபா வந்து செய்கூலி கொடுத்துருக்கேன். தங்கம் இல்லாம அது தகடா பண்றதுக்கான ஒரு லேபர் சார்ஜஸ் 30 லட்சம். இப்போ எங்கன்னு கேட்டா ஏதோ கதை சொல்றாங்க. பொறுத்திருந்து அது என்ன நடவடிக்கை என்பது நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். கால நேரத்திற்காக காத்திருக்கேன். சரி, கோவில் திருடர்களின் கூடாரமாக ஆகிவிட்டதா என்ற வசனம் எழுதினது. அது வந்து ஆகிவிடக் கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அதை கூடாரமா ஆக்குனதே. ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை அப்படி சொன்னா நீங்க வந்து அப்பா அப்பா அப்படின்னு சொல்ற கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை. நான் சொல்லும் போதே உங்களுக்கு அது எந்த மருத்துவமனைன்னு தெரியும். அதுடைய ஓனர் குடும்பம் அவங்க என்கிட்ட நான் ஒரு மேடையில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஏதோ அவங்களுடைய அவங்க இதே மாதிரி இந்த சேரிட்டிலாம் பண்ணுவாங்க ஒரு விழாவில். அவங்க சொல்றாங்க, இதே உப்பிலியப்பன் கோயிலில் முன்னால பல வருஷங்களுக்கு முன்னால உங்ககிட்ட வந்து 10% கேட்டாங்களா? நீங்க அந்த தங்கத்தை கொடுக்கறதுக்கு 10% கேட்டாங்களான்னு அவங்க கேட்குறாங்க. அந்த ஒரு பெரிய மருத்துவமனை குழுமம், அந்த ஓனர் அவங்க டாக்டர்
என்னை வந்து ஒரு விருந்தினராக கூப்பிட்டுருக்காங்க. அவங்களுடைய விழாவில் நான் மேடையில் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அப்போ சும்மா அப்படி பேசுகிறாங்க. நான் அந்த மாதிரி கொடுக்கறது இல்லைங்க. நம்ம வந்து 2வது பத்திரிக்கை இப்போ கொஞ்சம் அதனால வந்து நம்மகிட்ட தைரியமாக அப்படி வந்து கேட்க மாட்டாங்க. நானும் கொடுக்கறது இல்லை. அது செஞ்சு கொடுத்துருவேன். மண்டபம்னா மண்டபமாக கட்டி கொடுத்துருவேன். இல்லை எதுக்காக கேட்குறீங்கன்னு கேட்டேன். இல்லை நாங்கள் ஒரு முத்து அங்கி ஒன்று போட்டோம் பெருமாளுக்கு உப்பரியப்பன். அப்போது 2009-10 16 லட்சம் ரூபா அவங்க செலவு பண்ணி ஹைதராபாத் ஒரிஜினல் முத்து இருக்கும். ஒரிஜினல் முத்து அவங்க இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மருத்துவ குழுமம் போட்டோம். ஆனால் வந்து 10% கமிஷன் கேட்டாங்க. லிக்விட் கேஷாக கொடுக்கணுமா சார்? நீங்கள் இதை கொடுக்கறதுக்கு தனியாக கேஷ் கொடுக்கணும். அப்போதான் ரசீது கிடைக்கும். அப்போதான் போடுவோம், ஏற்றுப்போம் உங்களுடைய ஏற்றுப்பார் டொனேஷனை. எங்கள் அப்பா பெரியவர், அவர் தான் ஆஸ்பத்திரி ஆரம்பித்தவர், உங்களுக்கு புரியும். அவர் வந்து என்ன பண்ணார், ஐ எம் நாட் ரெடி அப்படின்ட்டார். நான் கொடுக்க மாட்டேன்ட்டார். அது என்ன, கோயிலுக்கு பண்ணி போகிறதில்ல கமிஷன் எதுக்கு கொடுக்கணும்? நியாயமான கேள்வி. கொடுக்க மாட்டேன்ட்டார். அப்படியா, ரைட். உடனே இவங்க லெட்டர் எழுதிட்டாங்க, நாங்கள் டொனேஷன் கொடுக்க தயாராக இருக்கோம், அது எங்கே கொடுக்கணும்னு சொல்லுங்கள், ஏன்னா ரெக்கார்டில் இருக்கணும்ல அப்படின்னு சொன்னோடனே வாங்கிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. வாங்கி என்ன பண்ணுறாங்க, டபுள் லாக்கர்னு ஒன்று இருக்குது, அதில் வச்சிடுறாங்க. டபுள் லாக்கர் என்னென்னா, கோயிலில் ஒரு சாவி இருக்கும். ஜாயின்ட் கமிஷனர்ன்றது இப்போது உப்பளியப்பன் கோயில்னா மயிலாடுதுறையில் வரும். ஓகே, அவர்கிட்ட ஒரு சாவி இருக்கும். இப்போ 2 பேர்ல யார் வேணா திறக்கலாம். இல்ல, 2 பேரும் சேர்ந்த மாதிரி தான் லாக்கர் மாதிரி, இந்த பேங்க் லாக்கர் மாதிரி. நீங்க இவங்க என்னைக்காவது வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த குடும்பத்துல இருந்து கோயிலுக்கு போவாங்க. முதல் நாளே சொல்லிட்டு கூட போவாங்க, 2 நாள் 3 நாள் சொல்லிட்டு கூட போவாங்க. இன்னைக்கு ஜேசி திடீர்னு அவரை மெட்ராஸுக்கு மீட்டிங் கூப்பிட்டாங்க, அதனால ஏதாவது ஒரு காரணம் ஒன்று சொல்லி, பெரிய ஆளுங்க நிறைய கமிட்மெண்ட் இருக்கும், அவ்வளவுதான். அது திடீர்னு எதிர்பார்க்க முடியல, அவர் வேற யார்ட்டையும் சாவி கொடுக்கும், ஏதோ ஒரு காரணம். அப்போ இவங்க வாங்கி கொடுத்த முத்து அங்கி நம்பர் 1 வந்து கடவுளுக்கு போட்டு பார்க்கணும், அதுதானே எல்லாருக்குமே. இப்போ நீங்க வந்து ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு அம்மனுக்கோ இல்ல ஒரு முருகனுக்கோ ஒரு வேட்டியோ ஒரு வஸ்திரமோ ஒரு இதுவோ சாத்துறீங்கன்னா அதை போட்டு பார்த்து நீங்க அதை பார்த்து கும்பிடணும். இதுதானே உங்களுடைய பிரார்த்தனை, ஒரு எண்ணம். அதை முதல்ல முறியடிச்சிருவாங்க. 2வது, இந்த டபுள் லாக்கர்ல இருக்கு கொடுக்கும் போதே முதல்ல பூஜை பண்ணி ஒரு பெரிய பூஜையா எடுத்து குடும்பத்தோட வந்து அதை போட்டு அன்னைக்கு பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது இருக்கா இல்லையானே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு வந்து திறந்து காமிங்க போல கையிலேயே வச்சுக்கலாம். இல்ல முத்து அங்கி இல்லைங்க, முத்து மாலை இல்ல, முத்து அங்கினா சரி அங்கஸ்தர போடுற மாதிரி அதுல ஒரு ட்ரெஸ்ஸுங்க. ஓகே சரி சார், புரியுது, இப்பதான் புரியுது. ட்ரெஸ்னா நம்ம ஒரு இவ்வளவு லட்சம் வருதுன்னா அவ்வளவு ஒரிஜினலா இருந்தாலும் அதுல அங்கங்க ஒரிஜினல் முத்து வச்சு ஹைதராபாத் பல்ஸ் வச்சது. அப்போ அவங்க சொன்னாங்க இப்படி பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன், அதனால தான் வந்து நான் வந்து நகையா வாங்கி கொடுக்காம மண்டபமா கட்டி கொடுத்துருது. மண்டபம்னா பர்மனண்டா இருக்கும். போனா நான் யாரு கான்ட்ராக்டர் போடணும்னா எனக்கு தெரியாம அவங்ககிட்ட போய் கமிஷன் கேட்கலாம், அது அவன் தலையெழுத்து. எதுக்காக சொல்லணும்னா இதுதான் அறநிலையத்துறை. இப்ப திருப்பரங்குன்றத்துக்கு வந்தீங்கன்னா அந்த தீபத்தூண்ல ஏத்துனா என்ன வந்துருச்சு உங்களுக்கு, அவரே போய் பார்த்து தீர்ப்பு கொடுத்துட்டாரு. இல்லைங்க, அந்த தர்காவை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு எழுதி லெட்டர் கொடுத்துட்டான். ஏன்னா அவனுடைய காம்பவுண்ட்ல இருந்து 60-65 மீட்டர் தள்ளி தான் இருக்கு. 65 மீட்டர்னா 200 அடி. தர்காவுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை, எந்த வித சட்ட ஒழுங்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க வந்து அப்படி பார்க்க போனா முருகன் கோயில்ல வந்து எந்த காலத்துல இருந்தாலும் முருகன் கோயில் இருக்கும் பொழுது, முருகன் கோயில் 1500 வருடங்களுக்கு மேல இருக்கிறதா சொல்றாங்க திருப்பரங்குன்றம். தர்கா வந்து அதுக்கு அப்புறம் வந்ததுதான். ஏன்னா இஸ்லாமிய மதம் தோன்றியே வந்து அந்த 1300 வருடங்கள் தான் ஆகும்போது அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பீரியட்ல வந்ததுதான். ஆண்டு இருக்கு, ஒரு ஆண்டும் அவங்க இருக்கு இல்லையா. அப்படி வரும்பொழுது தர்கா கட்டும்போது, அந்த தர்கான்றது சமாதி. இப்பவே என்ன சொல்றாங்க, அந்த சிக்கந்தர் சமாதி அங்க ஒரு சமாதி இருக்கு, கீழே வந்து அடிவாரத்துல இருந்து 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தள்ளி அங்க ஒரு சிக்கந்தர் சமாதி இருக்கு. ஒரே சிக்கந்தருக்கு சமாதி. தர்கா என்பது சமாதி, அதாவது உடலை புதைக்காத மரியாதையுடன் புதைப்பு. ஒரே உடல் 2 இடத்துல எப்படி புதைக்க முடியும்? அப்ப ஏதோ ஒண்ணு வந்து நினைவு மண்டபம், ஒண்ணு வந்து தர்கா சமாதி.
சரி ரைட்டு, அது அவங்களுடைய விருப்பம். நம்ம அதில் போய் ஒரு மத உரிமையில நம்ம தலையிடக்கூடாதுன்னு நம்ம வந்து பெருந்தன்மையாக இருக்கோம். நம்மன்னு சொல்றது பெரும்பான்மையான இந்து மக்கள். ரெண்டாவது, இதில் அவங்க யாருமே பிரச்சனை பண்ணல. அவங்களை இப்போ நம்ம வந்து வேணும்ட்டு பண்ணுறாங்கன்னு இஸ்லாமியர்களை நம்ம வந்து விமர்சனம் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. அவங்க வந்து இது மாதிரி அந்த இதில் ஏற்றுறதுக்கு அவங்க வந்து எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு தர்கா கமிட்டி சொல்லிடுச்சு, நிர்வாக கமிட்டி. அப்போ தமிழக அரசுக்கு என்ன பிரச்சனை? அறநிலையத்துறைக்கு என்ன பிரச்சனை? அந்த தீபம் ஏற்றுனா இவ்வளோ நாள் வெள்ளைக்காரன் இருக்கும்போது அவன் தடுத்து நிறுத்தினா இப்போ ஏன் மாற்றணும்? ஏன் வெள்ளைக்காரன் இருக்கும்போது வந்து எல்லாம் வந்து மேலே மாறாப்பு போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு காரணம் சொல்றாங்க சார். ஏன்னா கோவில் நிர்வாகம் இவ்வளவு நாளா எங்க விளக்கு ஏத்துறது வழிபடுறது அப்படிங்கிற முறையை கடைபிடிக்குது. அந்த முறையை மாத்தி இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட முடியாது. சட்டத்துல என்ன இருக்கோ அந்த சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டி அதுக்கு நீங்க கமெண்ட் பண்ணலாம். மற்றபடி வழிபாட்டு முறைகளை எது சட்டம் முதல்ல வந்து அறநிலையத்துறைக்கும் வழிபாட்டு அதாவது முறைகள் நிர்வாகம் சார். அறநிலையத்துறையில கோவில் நிர்வாகம். ஏன் கோவில் நிர்வாகம்ங்கிறதே யாரு? அறநிலையத்துறை. நீங்க மென்ஷன் பண்றீங்க. வேற என்ன, வேற யார் இருக்காங்க? அர்ச்சகர்களுக்கு வந்து அவங்க எம்ப்ளாயிஸ். இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு ரிட்டையர் ஆயிடுவான், இல்ல மாற்றலாகி போயிடுவான், இல்ல என்ன வேணா ஆகும். அப்ப கோயில் நிர்வாகம்ங்கிறது யாரு? கோவில் அறங்காவலர். அறங்காவலர் எல்லா கோயில்லையும் ஒரு 2 மாசத்துக்கு முன்னால வந்து அந்த அவங்களுடைய பீரியடு, திமுக பீரியட்ல வந்து போட்டது எல்லா கோயிலையும் முடிஞ்சு போச்சு. நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன். ஏங்க 45 கோயிலுக்கு வந்து தான தர்மம் பண்ணியிருக்கேன். இத்தனை கோயில்களையும் அட்லீஸ்ட் நான் வந்து ஏதோ சில கோயிலாவது டச்சில் வச்சுக்கிட்டு இருப்பேன், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது. அறங்காவலருடைய பீரியடெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் புது அறங்காவலர் யாரும் போடலை. ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுதுன்றதுனால இப்போ போட மாட்டாங்க. அறங்காவலர் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா சார்? இல்ல அது வந்து வழக்கமா திமுக வந்து திமுகல இருந்து போடுவாங்க, அதிமுக வந்ததுன்னா அதிமுக சார்பில் உள்ளவங்க போடுவாங்க. அது வந்து நியமன பதவி தான். நியமன பதவி, சம்பளம் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்போ என்னுடைய இதுல வந்து எங்கள் குலதெய்வமான அந்த திருநாகேஸ்வரம் அந்த கோயிலுக்கு வந்து ராகுஸ்தலம் இருக்கு, அம்பாள் கோயிலுக்கு. அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி ரூபா எப்போ 15 வருஷத்துக்கு முன்னால நான் வந்து மண்டபம் எல்லாம் ஜென்ரேட்டர் எல்லா விதமான இதுவும் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னை வந்து 2-3 தடவை கேட்டாங்க, அறங்காவலராக போடுறேன், தலைமை அறங்காவலராக. நான் சொன்னேன் வேண்டாம். ஏன்னு கேட்டேன், நான் மெட்ராஸில் இருக்கேன். அங்கே நாளைக்கு எவனாவது ஒருத்தன் தப்பு பண்ணா கூட அதுக்கு நான் பொறுப்பாயிடும். அறங்காவலராக இருக்கும்போது நடைபெற்ற ஊழல் அப்படின்னு வந்துடும். ரெண்டாவது, நம்ம மெட்ராஸ்ல இருக்கோன்றதுனாலேயே தப்பு பண்ணுவோம். வரமாட்டாரு, மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு வர நீங்க பாத்துக்கலாம். இது அப்படி ஒரு. ரெண்டாவது, நமக்கு எனக்கு அந்த பொறுப்பு, அந்த பதவி, அந்த ஒரு விளம்பரம் தேவையில்லை. 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு 2 லட்ச ரூபா கொடுத்து பிரஸ் மீட் நடத்துகிற ஆட்கள்லாம் இருக்காங்க. 1 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்துட்டு. நான் வந்து கிட்டத்தட்ட 10-15 கோடி வெறும் கோயில்களுக்கு மட்டும் இல்லாமல் ஏழை பள்ளிக்கூடத்துக்கு, மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்கு பஸ்ஸு, ஸ்லம்மில் உள்ள பட்டியலின குழந்தைகளுக்கு வந்து ஒரு 15 குழந்தைகளுக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, பத்திரிகையாளர் மன்றத்துக்கு கட்டடம் தமிழ்நாட்டில், அப்புறம் எழுத்தாளர் சங்கத்துக்கு வந்து வைப்பு நிதி வச்சு அவங்களுக்கு மாதம் 70 வயசுக்கு மேலே உள்ளவங்க. சென்னை பிரஸ் கிளப் இல்லைங்க, பிரஸ் கிளப்ல பில்டிங்கு அது திருசக்தி அரங்கம்னு கட்டி கொடுத்துருங்க சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில். அவரு மெயின் பில்டிங் அவருது. அவர் 40 லட்ச ரூபா கட்டி கொடுத்தாரு. அதுக்கு பக்கத்தில் திருசக்தி அரங்கம்னு தனியாக பார்த்தீங்கன்னா அது ஒட்டியே இருக்கு. அது 10 லட்ச ரூபா. நான் சொல்றது 2009. சரி, இன்னைக்கு அதை கட்ட போனால் ஒரு 30 லட்ச ரூபா ஆகும். அவர் கட்டினது 40 லட்ச ரூபா, நீ கொடுத்தது இன்னைக்கு 1 கோடி ரூபா ஆகும். இது இல்லாமல் தென்னிந்திய எழுத்தாளர்கள் அறக்கட்டளை விசு அவர்கள் வந்து இருக்கும் பொழுது 10 லட்ச ரூபா வைப்பு நிதி கொடுத்து இன்னைக்கு அது 37 லட்சம் 38 லட்சமா இருக்கு. அதுல இருந்து 70 வயதுக்கு மேல, அதாவது மருத்துவ செலவுக்காக மாசம் 1000 ரூபான்னு வந்து ஒரு 25-26 பேருக்கு அது மாதிரி வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு துக்க நிகழ்வு நடந்துடுச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு இவ்வளவுன்னு சொல்லி பண்றோம். அது மூலமாக இன்னும் சில பள்ளி மாணவர்களுக்குலாம் அந்த எழுத்துத்துறையை, அந்த எழுத்துல தமிழ்நாட்டில் தான் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்லயே 50,000 பேர் தமிழில் ஃபெயில் ஆகிறான். அந்த டெட்டு ஆசிரியர்கள் வந்து பயிற்சி அந்த இது டெஸ்ட் எழுத சொல்றாங்களே, அதுல 85,000 பேர் தமிழ்ல ஃபெயிலு.
நீங்க புது விளக்கம் கொடுக்குறாங்க சார். அஹ், தமிழ் தெரிந்தவர்கள் மட்டும்தான் இந்த வேலைகளை வாங்கணுங்கிறதுக்காக வைக்கப்பட்ட எக்ஸாம் அப்படின்றாங்க. இப்போ மாற்று மொழியில இருக்கக்கூடிய தென்னிந்திய மொழிகள் இருக்கவங்களை யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வைக்கப்பட்ட எக்ஸாம்டா அது சொல்லி. சரி, எக்ஸாம் ரைட். எக்ஸாம்ல ஏன் ஃபெயில் ஆகுறாங்க? அப்ப தமிழ் தெரிஞ்சவங்க, தமிழ் தெரியாது, யாருக்கு தமிழ் தெரியாத வேற்றுமொழி பேச தாய்மொழியா கொண்டவர்கள் தான் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கிறவங்க தமிழர்கள் இல்லை, நீங்க வேற எங்கேயோ போயிட்டீங்க. சரி, நம்ம சரி, அவ்வளவு தூரம் போக முடியாது. நம்ம என்ன புயலா? அது பாட்டில் ஓங்கோல் ராயலசீமா அப்படிலாம் தேடி போறதுக்கு நம்ம வந்து புயலா இருந்தால் தான் அப்படிலாம் போக முடியும். அது வேற. என்னன்னால் அப்போ நீங்க இந்த தமிழை நாங்கள் தான் வாழ வைக்கிறோம், அப்ப அது பொய்யா கோபால் அப்படின்ற மாதிரி வருது. அதுவும் பொய்யா கோபால். இப்படி இந்த திருப்பரங்குன்றத்துல வந்து அவரு போய் பார்த்துட்டாரு. இந்த தர்கா கமிட்டிலேயே அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேல்முறையீடு தமிழ்நாடு அரசு ஏன் பண்ணுது? சப்போஸ் ஒரு இஸ்லாமிய இயக்கம் பண்ணுதுன்னு சொன்னா அது ரைட்டோ தப்போ, அது ஒரு டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனைக்கு ஒரு இடம் இருக்கு, கேர்ஃபுல்லா கையாளணும். ஆமா, அது கையாளணும். அந்த இடத்துல சட்ட ஒழுங்கு அமைதி பிரச்சனை வந்துடும். ரெண்டாவது, இது தர்காக்குள்ளேயும் இல்லை. சார், இந்த இடத்துல ஒரு கேள்வி சார். இப்போ தர்கா நிர்வாகமே கொடுத்துருச்சு அப்படின்னா, எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருச்சுன்னா, யாரை திருப்திப்படுத்த, யாருடைய வாக்குக்காக இந்த டிராமாவை கோவில் நிர்வாகம்? சிறுபான்மையினர் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்களே, எங்களுக்கு இப்ப ஆட்சேபம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? நீங்க அந்த தர்காவை சேர்ந்தவர்கள் கொடுத்துட்டாங்க, அது குறிப்பிட்ட நபர்கள். தமிழ்நாடு முழுக்க உள்ள சிறுபான்மையினர் வந்து நமக்காக தமிழக அரசு வந்து இந்துக்களுக்கு இந்து விரோத ஆட்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறுபான்மையினருக்கு ஆன ஆட்சி. இப்படி ஒரு மாயை உருவாக்க வேண்டும், இல்லை இந்த ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட மாயை தொடர வேண்டும் என்பதற்காக, அதுக்காக நீதிமன்றம் சாயந்தரம் 6 மணிக்குள்ள போவான்னு சொன்னா நீதிமன்றம் சொல்றதையும் கேட்க மாட்டேன், அப்பியர் ஆனதுக்கு அப்புறமும் கேட்க மாட்டேன். 144 எப்பங்க தடை உத்தரவு எப்ப போடணும்? ஈவினிங். இல்ல ரைட்டு, 1ஆம் தேதி அன்னைக்கு தீர்ப்பு வந்துருச்சு. 4ஆம் தேதி அன்னைக்கு நடக்குதா? 3ஆம் தேதி 4ஆம் தேதி நடக்குதா? நீங்க அதுக்கு முன்னாலே இல்ல தடை உத்தரவு போடணும். அங்க அவ்வளவு பேர் கும்பல் சேர்ந்ததுக்கு அப்புறம் தடை உத்தரவு என்பது கூட்டம் கூடாமல் இருப்பதற்காக, கூட்டம் கூடிய பிறகு போடுவதற்கு பேர் தடை உத்தரவுனா அது எப்படி அர்த்தம்? அப்ப கூட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க சார். 144ல கூட 3 பேர் போலாமே, 3 பேர் போய் விளக்க 4 கேக்குறாங்க. 144 நாங்க 4 பேர் போறோம். அவங்க சிஐஎஸ்எஃப் துணை ராணுவம் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவேன்றாரு. யாரு? அங்க உள்ள காவல் அதிகாரி, கமிஷனரோ இல்ல யாருக்கு கட்டுப்பட்ட அதிகாரி. ராணுவத்தை நீங்கள் கைது செய்யும் அளவுக்கு தமிழ்நாடு காவல்துறை இது நம்ம இது பேர் கூட்டாட்சி தத்துவமா? இது என்ன காடா நாடா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதற்கெல்லாம் வந்து நீங்க வந்து சொல்லுவாங்க, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் பாட்டு எழுதினார் போய் செங்குட்டுவன் மலை மீது எதிரொலிக்குமா? ஆமா, போய் செங்குட்டுவனார். இப்பதான் நண்பர் அவரு இப்பதான் இறந்தாரு. நான் சொன்ன ஒரு அறக்கட்டளை, அதுல அவரும் ஒரு ட்ரஸ்டியா இருந்தாரு. அவர் எழுதினாரு, திருப்பரங்குன்றத்தில் முருகன் சிரிக்க ஆரம்பித்தாலோ இல்லை கொதிக்க ஆரம்பித்தாலோ நிச்சயமாக செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் எதிரொலிக்கும். இந்த வரும் தேர்தலில் திருப்பரங்குன்றம் என்பது பெரிய திருப்பு முனையாக இருக்க போகிறது. இந்த இடம் தான் சார் உண்மையான சீரியஸான பாயிண்ட். பாஜக இந்த பிரச்சனைக்கு பின்னாடி நிக்காம இருந்திருந்தா ஒருவேளை தமிழக அரசும் இந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இதை கையாண்டிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. பாஜக மத பிரச்சனையாக, இந்துக்கள் பிரச்சனையாக மாற்றுகிறது. நான் என்ன சொல்றேன், முருகன் என்பது இந்துக்களின் கடவுளா தமிழர்களின் கடவுளா? நீ அதெல்லாம் வேணாம். தமிழர்கள் இந்துக்கள் இல்லையா? முதல்ல இந்த கேள்வி. ராபர்ட் கிளைவ் வருவதற்கு முன்னால் இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் யார்? முகலாயர்கள், அது பிற முஸ்லிம் துருக்கியர்கள், பாரசீகத்தை சேர்ந்தவர்கள் இங்க படையெடுப்பதற்கு முன்னால் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் யார் இருந்தார்கள்? அனைவருமே இந்துக்கள். இந்தியால 2 பேர் தாங்க. ஒரு நிமிஷம், இந்தியால 2 வகை தான். இன்னைக்கு இந்துவா இருந்தவன் ஏற்கனவே இருந்தவன் 2 தான். புரியுது சார். இதை தாண்டி வேற யாரும் இல்லை. நான் வந்து அந்த 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 மதம் மாறியவர்களை வந்து அவர்களுடைய நம்பிக்கை மதிக்கிறோம். நம்ம அவங்க என்ன காரணத்துக்காக மதம் ரைட், அதை விட்டுருவோம். அழுத்தத்தினாலோ பணத்துக்காகவோ இல்லை ஒரு விருப்பத்திற்காகவோ மாறினாங்க, அதை மதிக்கிறோம். ஆனால் அதற்காக பெரும்பான்மை மதத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லையே.